ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பேட் பர்சன் மான்வால ட்ரைனிங் ரூமுக்குள்ள போன யாயி அங்க அந்த மொட்டை தலையரான ரெண்டாவது மாமாவை பார்த்ததும் ஷாக் ஆகுறா. இவரை நான் ஸ்கூல்ல பார்த்திருக்கனேன்னு நினைக்கிறா. மாமாவோ குறும்பாக, யாருப்பா இது, நம்ம சுல் சூவோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்க, யாயி முகம் அப்படியே தக்காளி மாதிரி செவந்துருது. இல்ல, இப்போதைக்கு இல்லன்னு சொல்லி தான் சுல்சூ மேல எவ்வளவு கிரஷ்ல இருக்கேன்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் பறைசாற்றுகிறாள். அப்போதான் ட்ரைனிங் முடிஞ்சு நம்ம ஹீரோ சுல்சூ வெளியே வரான். அவன் உடம்பு இப்போ முன்ன விட சம பீஸ்ட் மோடுக்கு மாறியிருக்கு. யாயி அவனோட மாற்றத்தை பார்த்து அப்படியே ஜொல்லிட்டு நிக்கிறா. இன்னைக்கு தான் சுல்சூவோட தலைமறைவு பயிற்சி முடிகிற கடைசி நாள். மாமா முன்னாடி சுல்சூவும் ஜூடோ வீரன் சோங்ஜுன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமா சண்டை போட்டு அவங்களோட முன்னேற்றத்தை நிரூபிக்கிறாங்க. ட்ரைனிங் முடிஞ்சு எல்லாரும் டின்னர் சாப்பிட உட்கார்றாங்க. அப்போதான் மாமா சுல்சூவோட போனை அவன்கிட்ட ஒப்படைக்கிறாரு. யாயிக்கு இப்போதான் பழைய ஞாபகம் வருது. அவ சுல்சூவுக்கு அனுப்புன அந்த உருக்கமான வெக்கமான மெசேஜ்கள். சுல்சூ, அந்த மெசேஜை இப்ப இவங்க முன்னாடி படிச்சிடாத, நாங்க கிளம்புன அப்புறம் தனியா படின்னு கெஞ்சுறா. இத பார்த்து சோங்ஜூன் சிரிக்க, யாயி அவகிட்ட சண்டைக்கு போறா. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு அந்த மாமாக்களுக்கு கண்ணுலயே தண்ணி வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ சுல்சூ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இப்படி சிரிச்சு பேசி அவங்க பார்த்ததே இல்ல. அடுத்த நாள் காலையில சுல்சூ ஸ்கூலுக்கு தயார். மாமாக்கள் அவனோட காலர்ல வயர்களை எல்லாம் தச்சு அவனை ஒரு பேட் பாய் லுக்ல மாத்துறாங்க. ஸ்கூல் வாசலுக்கு வெளியே பார்த்தா ஒரு பெரிய கார் அணிவகுப்பே நிக்குது. வாரிச ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது எங்க கடமைன்னு மாமாக்கள் சொல்ல சுல்சூவுக்கு ஒரே சங்கடமாயிடுச்சு. ஒரு வழியா ஸ்கூல் பக்கத்துல காரை நிறுத்திட்டு அவன் நடந்து போகும்போது அங்க அந்த ரவுடி ஷின் ஜாங் மின் தனியா நின்னுகிட்டு இருக்கான். நம்ம மாமா மொட்டை அடிச்ச கடுப்புல அவன் தொப்பிய கூட கழட்டாம நின்னுகிட்டு இருக்கான். சுல்சூ அவன்கிட்ட போய், ஏண்டா தனியா நிக்கிறன்னு கேட்க, ரவுடி எரிச்சலாகி, மவனே பேசாம போயிடுன்னு மிரட்டுறான். ஆனா சுல்சூ இப்போ பழைய ஆள் இல்லையே. அவன் ஜாங் மின்னோட வலது கைய பார்த்து அந்த மோதிரம் எங்க இருக்குன்னு கேட்க போறான். நம்ம ஹீரோ கின் சுல்சூ இப்ப அந்த ரவுடி ஷின் ஜோங் மின் முன்னாடி நின்னுட்டு இருக்கான். ஒரு வார கடுமையான பயிற்சியால சில்சுவோட கைகள் இப்ப சும்மா செதுக்குன மாதிரி சிசல்டாகி இருக்கு. ஜோங் மின் காண்டாகி கத்திக்கிட்டு இருக்கும்போதே சில்சு மின்னல் வேகத்துல அவன் பக்கத்துல போறான். அங்கேதான் ஒரு புது வித்தைய இறக்குறான். அதுதான் பிக்ஆக்ஸ் டெக்னிக். தன் விரல்களை அப்படியே கோடாரி மாதிரி ரவுடியோட தோள்பட்டைக்குள்ள இறக்குறான். அந்த வலியில் ஜோங் மின் அலறான். அவனை உதைச்சி தள்ளிட்டு, உன்னை இன்னைக்கு கோல்றேண்டான்னு மிரட்டுறான். ஆனா அந்த இருட்டுல ஒரு உருவம் மின்னுது. அது நம்ம இரண்டாவது மாமா. அவர் அங்கிருந்து ரவுடிய பார்த்து, மவனே நீ செத்தடான்னு சைகை காட்டுறேன். அந்த நிமிஷம் ஜோங் மின்னோட மண்டையில எல்லா பொறிகளும் தட்டுது. அன்னைக்கு என் மண்டையில கல்லெறிஞ்சது அந்த மோதிரத்தோட உண்மையான ஓனர், எல்லாமே இந்த லூசர் சில்சு தானா? இவனால தான் எனக்கு இவ்ளோ அவமானமான்னு புரிஞ்சுக்கிட்டு ஆவேசமா சில்சுவை தாக்க வரான். ஆனா சில்சு அசால்ட்டா அவன் கொடுத்த பஞ்ச அப்படியே கைய பிடிச்சு லாக் பண்றான். மாமா சொன்னது இப்ப சில்சுவோட மனசுல ஓடுது. ஒரு முறை எதிராளியோட கைய உன் கிரிப்ல பிடிச்சிட்டேன்னா அவனுக்கு நரகத்தை காட்டு. சில்சு தன் அசாத்தியமான பிடிபலத்தால ரவுடியோட கைய ஒரு உருளைக்கிழங்க நசுக்கிறா மாதிரி நசுக்கிறான். ஜோங் மின்னால நம்பவே முடியல. இவன் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கானான்னு ஆச்சரியப்படுறான். ரவுடி மாத்தி மாத்தி அடிக்கிறான். ஆனா சில்சு அதை தடுத்து நிறுத்துறான். சுஜனோட அடிகளோட ஒப்பிடும்போது இந்த ரவுடியோட அடி அவனுக்கு வெறும் இரும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போதான் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த மொட்டை அடிச்சப்போ மாமா ரவுடிகிட்ட ஒரு கண்டிஷன் போட்டாரே, ஞாபகம் இருக்கா? இந்த மோதிரத்தோட ஓனர் உன்னை அடிக்க வரும்போது நீ அவன்கிட்ட அடி வாங்கி அந்த மோதிரத்தை அவன்கிட்டயே இயற்கையா கொடுத்துருன்னு மிரட்டி இருந்தாரு. பாவம் இந்த ரவுடி ஜோங்மின். ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோட ரியல் அடி, இன்னொரு பக்கம் மாமாவோட மிரட்டல் அடி, ரெண்டுக்கும் நடுவுல சிக்கி தவிக்கிறான். நம்ம ரவுடி ஷின்ஜாங் மின்னோட நிலைமை இப்போ ரொம்ப பரிதாபம் மக்களே. அவன் தப்பிச்சு ஓட பார்த்தப்போ மாமாக்கள் அவனை பிடிச்சு அவனோட புருவத்தை கூட ஷேவ் பண்ணிட்டாங்க. மவனே, ஒழுங்கா எங்க வாரிசுகிட்ட அடி வாங்கிட்டு அந்த மோதிரத்தை கொடுத்துடு, இல்லைன்னா உன் கதையை முடிச்சிடுவோன்னு இரண்டாவது மாமா மிரட்டியிருக்காரு. இப்போ நிகழ்காலத்துல தன் முன்னாடி நிக்கல கிம் சுல்சுவை பார்த்தா ஜாங்மினுக்கு செம கடுப்பு. ஆனா ஒரு அடி அவன் மேல பட்டா கூட மாமாக்கள் நம்மள சட்னி ஆக்கிடுவாங்கன்னு அவனுக்கு தெரியுது. அதனால தன் மானத்தை விட்டுட்டு அடிக்க வந்த கைய பாதியிலேயே நிறுத்திட்டு சுல்சுவோட அடிக்கு தன் முகத்தை காட்டுறான். சுல்சு பலார்னு ஒரு குத்து விட ரவுடிக்கு மூக்குல ரத்தம் கொட்டுது. சுல்சுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் ஏன் அடிக்காம முகத்தை காட்டுறான்னு யோசிக்கிறான். இருந்தாலும் தயங்காம தன் பிகாக்ஸ் வித்தையை இறக்கி ஜாங்மின் கிட்ட இருந்த அந்த விலை உயர்ந்த மோதிரத்தை பிடுங்கிடுறான். ஒரு வழியா தன் அடையாளத்தை மீட்டுட்டான் நம்ம ஹீரோ.
அப்போ இருட்டிலிருந்து அவனோட மாமாக்கள் பட்டாளம் அப்படியே வெளியே வர்றாங்க. வாழ்த்துக்கள் இளம் தலைவரே, யங் மாஸ்டர்னு அவங்க சொல்ல ரவுடி ஜாங்மினுக்கு தலை சுத்துது. என்னது, இவன் ஒரு வாரிசா? இவங்கெல்லாம் இவனுக்கு மாமாக்களா?ன்னு ஷாக் ஆகி நிக்கிறான். அடுத்து நடக்கிறது தான் செம காமெடி. சுல்சு ஸ்கூலுக்கு போகும்போது கார்ல போய் இறங்க மாமாக்கள் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஸ்கூல் வாசல்ல வரிசையா கருப்பு நிற கார்கள் வந்து நிக்குது. இத பார்த்த டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் யாடாது, ஏதோ பெரிய கேங்ஸ்டர் வர்றான் போலயேன்னு பயப்படுறாங்க. கார்களிலிருந்து கருப்பு கோட் போட்ட கேங்ஸ்டர்ஸ் இறங்கி வரிசையா நின்னு சுல்சி இறங்குனதும் குனிஞ்சு வணக்கம் வைக்கிறாங்க. 17 வருஷமா தன் வாரிசை இப்படி ஸ்கூல்ல விடணும்னு ஆசைப்பட்ட அந்த மாமாக்களுக்கு இது ஒரு எமோஷனல் மொமெண்ட். யாயி இத பார்த்ததும் அப்படியே உறைஞ்சு போயிடுறா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏய், இவன் பெரிய கேங்ஸ்டர் வாரிசுன்னு தெரிஞ்சுதான் நீ அவனை லவ் பண்றியான்னு கிண்டல் பண்றாங்க. சுல்சுவோட அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது ஒரு பெரிய அதிர்ச்சி. அப்போ அங்கே வந்த சோங்ஜுன், என்னடா என்ட்ரியே இவ்ளோ பந்தாவா இருக்குன்னு சுல்சுவ சீன்றான். நம்ம ஹீரோ கிம் சுல்சு இப்ப ஸ்கூலுக்குள்ள வர்றான். ஆனா அந்த பிரம்மாண்டமான கேங்ஸ்டர் என்ட்ரியால அவன் செம எம்பாரசிங் ஆகி நிக்கிறான். அவன் கூட யாயி மற்றும் சோங்ஜூன் வரத பார்த்துட்டு சுல்சுவோட பழைய நண்பர்களுக்கு ஒரே ஆச்சரியம். இவன் எப்படி இவங்க 2 பேரு கூட இவ்வளவு க்ளோஸா இருக்கான்னு யோசிக்கிறாங்க. அப்போ அந்த புத்திசாலி நண்பன் ஜேயூன் இருக்கானே, அவ ரொம்ப வருத்தப்படுறான். 10 வருஷமா இவன் கூட பழகிட்டு இருக்கேன், ஆனா இவன் ஒரு கேங்ஸ்டர் வாரிசுங்கிற விஷயம் எனக்கே தெரியாம போயிடுச்சேன்னு அவன் ஈகோ பாதிக்கப்படுது. இருந்தாலும் சுல்சு ஏதாவது காரணத்துக்காகத்தான் இதை மறைச்சிருப்பான்னு தன்னைத்தானே சமாதானம் பண்ணிக்க பாக்குறான். மறுபக்கம் டீச்சர்ஸ் எல்லாரும் பயத்துல நடுங்குறாங்க. நம்ம 2வது மாமாவோட ஒரு லுக்க பார்த்தே இவன் ஒரு ஆளு 17 பேருக்கு சமண்டான்னு இங்கிலீஷ் டீச்சர் கதி கலங்கி போய் நிக்கிறாரு. ஹெட்மாஸ்டர் இவனை உடனே வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்னு பிளான் போடுறாரு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டும் இப்போ உஷாராகிட்டான். சுல்சு உண்மையாவே நல்லவனா இருக்கலாம், ஆனா ஒரு ரவுடி வாரிசு நம்ம ஸ்கூலோட மாடல் இமேஜை கெடுத்துருவான்னு சொல்லி அவனை எப்படி தூக்கலான்னு யோசிக்கிறான். சுல்சு மெதுவா கிளாஸ் ரூம்குள்ள நுழையிறான். அது வரைக்கும் அவன்கிட்ட அன்பா பேசின எல்லாரும் இப்போ அவனை ஒரு ஏமாற்றுக்காரன் மாதிரி பாக்குறாங்க. இவ்வளவு நாள் நல்லவன் மாதிரி நடிச்சு நம்மளையெல்லாம் ஏமாத்திட்டான்னு கிளாஸ்ல இருக்கிறவங்க ரகசியம் பேசுறாங்க. சாங்வு அவனை பார்த்து நீ ஒரு சைக்கோடான்னு கத்துறான். சுஜின் கூட எனக்கு இது தெரியாம போச்சேன்னு ஷாக்ல இருக்கா. இந்த திடீர் வெறுப்ப சுல்சுவால தாங்கவே முடியல. அழுதுகிட்டே வாஷ்ரூம் நோக்கி ஓடுறான். அவனுக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. வழியில அவனோட உயிர் நண்பர்களை பாக்குறான். இவங்களாவது நம்மள புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சு அவங்க கிட்ட போறான். ஆனா அவங்க கண்ல அவனை கண்டாலே ஒரு மரண பயம் தெரியுது. சுல்சுவோட உலகம் இப்ப அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.